نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله هو الرزاق ذو القوة المتين صدق الله العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم لن تموت نفس حتى تستكمل رزقها أو كما قال عليه الصلاة والسلام. முழு பிரபஞ்சத்தையும் படைத்து பரிபாலிக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்ஹம்துலில்லாஹ். நபிமார்கள் ரசூல்மார்கள் அனைவர்களுக்கும் தலைவராக அனுப்பப்பட்ட நபியே முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தபிஊன்கள், தபூ தபிஈன்கள், ஸலஃபுஸ் ஸாலிஹீன்கள், அல்லாஹ்வுடைய அனைத்து நல்லடியார்கள் மீதும் அவனது ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து வாழுமாறு முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, ரிஸ்க் தரக்கூடியவன் அல்லாஹ். ரிஸ்கை அல்லாஹ் தன்னுடைய கரத்தில் வைத்திருக்கிறான். அந்த பொறுப்பை வேறு யாருக்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை. இன்னல்லாஹ ஹுவர் ரஸ்ஸாகு ذுல் குவத்தில் மதீன். ரிஸ்க் தரக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். ரிஸ்க் என்று சொன்னாலே உணவு, சாப்பாடு என்றுதான் நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். அரபியில் சாப்பாடு உணவுக்கு கூத் என்ற வார்த்தை தான் சொல்லப்படும். கூத் என்றால் உணவு, சாப்பாடு. ரிஸ்க் என்றால் அது உணவுக்கு மட்டும், சாப்பிடக்கூடிய சாப்பாடுகளுக்கு மட்டுமே சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை அல்ல. ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து நிஅமத்களும் அருள்களும் ரிஸ்க் தான். உடல் ஆரோக்கியம் ஒரு ரிஸ்க், சாலிஹான மனைவி ரிஸ்க், சாலிஹான பிள்ளைகள் ரிஸ்க், மன மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கை ரிஸ்க். அல்லாஹு தஆலா எங்களுக்கு என்னெல்லாம் நிஅமத்கள், அருட்கொடைகள் என்று தருகிறானோ அனைத்தும் ரிஸ்க் தான். பொருளாதாரம், சொத்து செல்வங்களும் ரிஸ்க் தான். எங்களுடைய வாழ்நாளில் நிஅமத் என்று கிடைக்கக்கூடிய அனைத்துமே ரிஸ்க். இன்னல்லாஹ ஹுவர் ரஸ்ஸாக். அந்த ரிஸ்கை தரக்கூடியவன் அல்லாஹ். 4 அல்லாஹ் தன்னிடம் வைத்திருக்கிறான். அந்த 4 யாரிடத்திலும் அல்லாஹ் ஒப்படைக்கவில்லை. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹுல்லதி ஹலககும். அல்லாஹ் தான் உங்களை படைத்தான். சும்ம ரஸககும். உங்களுக்கு ரிஸ்க் தந்தான். சும்ம யுமீதுகும் சும்ம யுஹ்யீகும். உங்களை மரணிக்க செய்வான், பிறகு எழுப்புவான். இந்த 4ஐயும் செய்யக்கூடியவன் அல்லாஹ் என்று சொல்கிறான். எங்களை படைத்து ரிஸ்க் தந்து எங்களுடைய ரூஹை கைப்பற்றி மறுபடியும் உயிர்ப்பிக்க கூடியவன் அல்லாஹ். அல்லாஹ் எங்களுக்கு தரக்கூடிய ரிஸ்கில் ஒரு பகுதிதான் சொத்து செல்வம், பணம். சொத்து செல்வம், பணம் என்பது அல்லாஹுடைய ஒரு ரிஸ்க். அல்லாஹ் நாடக்கூடியவர்களுக்கு மட்டுமே அதை கொடுக்கிறான். இந்த சொத்து செல்வம் இது சோதனையா அல்லது அல்லாஹுடைய கொடையா? சொத்து செல்வத்தை நாம் எப்படி சம்பாதிக்கிறோம், அதை எப்படி செலவழிக்கிறோம் என்பதை வைத்து இது அல்லாஹுடைய சோதனையா அல்லாஹுடைய கொடையா என்றாகிவிடும். காரூனுடைய வரலாற்றை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். காரூனுக்கு நிறைய சொத்து செல்வம் இருந்தது. ரசூல்மார்கள் அவனை எச்சரித்தார்கள், வப்தகி ஃபீமா ஆதாக அல்லாஹ். அல்லாஹ் உனக்கு தந்த சொத்து செல்வத்தில்
ஆகிரத்தை தேடு, அல்லாஹுடைய திருப்தியை நாடு என்று சொன்னார்கள். ஆனால் அவன் பெருமை அடித்தான். சொன்னான், இந்த சொத்து செல்வங்கள் நான் சம்பாதித்தது, என்னுடைய டேலண்டினால் நான் சம்பாதித்தது, நான் ஏன் கொடுக்க வேண்டும்? அல்லாஹ்வுடைய சொத்து செல்வங்களையும் அளித்தான், அவனையும் அளித்தான். அதே புனித அல் குர்ஆனில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை அல்லாஹ் சொல்கிறான். அவருக்கு அல்லாஹ் சொத்து செல்வத்தை கொடுத்தான், ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தான். அவருக்கு இருந்த ஆட்சி அதிகாரத்தை வைத்து, சொத்து செல்வம் பணத்தை வைத்து அவர் என்னெல்லாம் நலவு செய்தார் என்பதையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காண்பிக்கிறான். கண்ணியமானவர்களே, சொத்து செல்வம் அது தவறு, சொத்து செல்வம் உள்ளவர்கள் தவறானவர்கள் என்ற முடிவுக்கு வருவது தவறு. எப்படி சம்பாதிக்கிறோம், அதை எப்படி செலவழிக்கிறோம் என்பதை வைத்துதான் வித்தியாசப்படும். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பெரும் ஒரு செல்வந்தர், இஸ்லாத்திற்காக எவ்வளவு செலவழித்தார். அவர்களுடைய சொத்து செல்வத்தின் மூலம் இஸ்லாம் வளர்ந்தது. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய செல்வந்தர். இந்த காலத்தில் உள்ள கோடீஸ்வரர்கள் எல்லாம் தோத்து போவார்கள். அந்த அளவுக்கு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் சொத்து செல்வத்தை கொடுத்திருந்தான். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் மதீனாவில் வீட்டில் அவர் அமர்ந்திருப்பார். மதீனாவுக்கு வெளியே 500 ஒட்டகங்கள், அந்த 500 ஒட்டகங்களிலும் சாமான்கள் நிரப்பி வைக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு ஒட்டகமும் ஒவ்வொரு கண்டெய்னருக்கு சமமாக இருக்கும். அவ்வளவு சொத்து செல்வம். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத் ஆகிய நேரம் அவருடைய மீராஸ் அனந்தர சொத்து பங்கு போடப்பட்டது. அவருடைய மனைவிமார்களுக்கு தங்க கட்டிகள், தங்க பிஸ்கட்கள், தங்க நாணயங்கள் மூட்டை மூட்டையாக கொடுக்கப்பட்டதாக முஅர்ரிகூன்கள், வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள். ஒரு தடவை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு முன்னால் சிலர் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப்க்கு எவ்வளவு சொத்து செல்வம், இவரெல்லாம் எப்படி சொர்க்கம் போவார்? சிலர் பேசினார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கோபம் வந்தது. சொன்னார்கள், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர் சொர்க்கவாதி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். இந்த செய்தி அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப்க்கு கேள்விப்படுகிறது. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். இந்த செய்தி இவருக்கு வருகிறது. அந்த சந்தோஷத்தில் மதீனாவுக்கு வெளியே இருந்த அந்த 500 ஒட்டகங்கள் சாமன்களோடு சேர்த்து அல்லாஹ்வுடைய பாதையில் நான் சதகா செய்கிறேன் என்று சதகா செய்தார்கள். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, பொதுவாக மனிதர்களுக்கு சொத்து செல்வத்தின் மீது, பணத்தின் மீது ஒரு ஆசை இருக்கிறது. எல்லாரும் சொத்து செல்வத்தை விரும்புவார்கள். எல்லாருக்கும் ஆசை, சொந்த வீடு கட்டணும், லக்ஸரியான வாகனம் வாங்கணும், லக்ஸரியான வாழ்க்கை வாழணும். இது எல்லாருக்கும் ஆசை. அல்லாஹ் தஆலா சொல்கிறானே, வதுஹிப்பூனல் மால ஹுப்பன் ஜம்மா, அளவு கடந்த சொத்து செல்வங்களை நீங்கள் நேசிக்கிறீர்கள். ஃபஇன்னஹு லிஹுப்பில் கைரி லஷதீத், சொத்து செல்வத்தை மனிதன் அளவு கடந்து நேசிக்கிறான். கண்ணியமானவர்களே, சொத்து செல்வத்தை அல்லாஹ்வுடைய கடமையில் குறைபாடு செய்து, ஃபர்தான கடமைகளில் குறைபாடு செய்து சம்பாதிக்க கூடாது. அந்த செல்வம் நீடிக்காது. சம்பாதிக்கும் போது ஹலாலாக அல்லாஹ் அனுமதித்த விதத்தில் சம்பாதித்தால் அந்த சொத்து செல்வத்தில் அல்லாஹ் பரக்கத்தை வைப்பான். அந்த சொத்து செல்வம் நிரந்தரமாகவும் இருக்கும். சிலர் கேட்கலாம், என்னிடத்தில் நிறைய சொத்துகள் இருக்கிறது, பேங்க் பேலன்ஸ் கோடி கணக்கில் லட்சக்கணக்கில் இருக்கிறது, இது கூடுமா? சிலர் சொல்வார்கள், சொத்து செல்வங்களை சேகரித்து வைப்பது கூடாது, தர்மம் செய்ய வேண்டும். மார்க்கத்தினுடைய ஃபத்வா என்ன தெரியுமா? சொத்து செல்வங்களை சேகரித்து வைப்பது என்பது ஜாயிஸ். அதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிஅமல் மாலு ஸாலிஹு லிர்ரஜுலி ஸாலிஹி,
சாலிஹான ஒரு மனிதனுக்கு சாலிஹான பணம் சிறப்பாகிவிட்டது. சாலிஹான ஒரு மனிதனுக்கு அவன் ஹலாலாக சம்பாதித்த பணம் அவனுக்கு சிறந்தது. சஅது பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு படுத்த படுக்கையாக இருந்தார்கள், நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். நினைத்தார்கள், இந்த நோயில் நான் வஃபாத்தாகி விடுவேன். அந்த நோயில் அவர்கள் வஃபாத்தாகவில்லை. அதற்கு பின்னர் நீண்ட காலம் வாழ்ந்தார். படுத்த படுக்கையாக இருக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஅது பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திப்பதற்காக வருகிறார்கள். சஅது பின் அபி வக்காஸ் படுத்த படுக்கையாக இருக்கிறார், நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார். சொன்னார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய முழு சொத்தை நான் சதகா செய்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முழு சொத்தையும் சதகா செய்ய வேண்டாம், உங்களுடைய குடும்பத்துக்கும் விட்டு செல்லுங்கள். அதற்கு பின்னர் அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், அரைவாசியை சதகா செய்கிறேன். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இதுவும் அதிகம்தான். அதற்கு பின்னர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், சுலுசை, மூன்றில் ஒன்றை நான் சதகா செய்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள். சொன்னார்கள், ஃபஸ்ஸுலுசு கதீர், இந்த மூன்றில் ஒன்று கூட அதிகம்தான். உங்களுடைய குடும்பத்தை மக்களிடத்தில் கையேந்தக்கூடியவர்களாக, தேவையுடையவர்களாக விட்டு செல்வது அது மோசம், அது தவறு. சதகா செய்வதை விட உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய பிச்சலத்தை, பிள்ளைகளை கையேந்த கூடியவர்களாக விட்டுவிட்டு செல்லாதீர்கள் என்று ரசூலுல்லாஹ் பாடம் எடுத்தார்கள். சஅது பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரே ஒரு மகள் தான் இருந்தால். இந்த ஹதீஸில் இருந்து நாம் என்ன விளங்குகிறோம்? சொத்து செல்வத்தை நாம் ஹலாலாக சம்பாதித்து இருக்கிறோமா? ஜகாத்தை நிறைவேற்றுகிறோமா? சதகா தான தர்மங்கள் செய்கிறோமா? தேவையுடையவர்களுக்கு அள்ளி கொடுக்கிறோமா? அது போக மேல் மிச்சமானதை சேகரித்து வைக்கலாம். எனக்காக, என்னுடைய பிச்சலத்துக்காக, பிள்ளைகளுக்காக சேர்த்து வைப்பது தவறல்ல. ذَلِكَ فَضْلُ اللَّهِ يُؤْتِيهِ مَن يَشَاءُ. அல்லாஹ் சொல்கிறான், இது அல்லாஹ்வுடைய கொடை. இந்த ஃபضலை அல்லாஹ் நாடியவர்களுக்கு கொடுப்பான். சில ஏழைகளுக்கு சரியான கவலை. செல்வந்தர்கள் நிறைய சதகா செய்கிறார்கள், நிறைய நன்மைகளை சம்பாதிக்கிறார்கள், எங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் இல்லையே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தார்கள், யா ரசூலல்லாஹ், செல்வந்தர்கள் எங்களை முந்திவிட்டார்கள், எங்களை போன்று அவர்கள் அமல் செய்கிறார்கள், சதகாவும் செய்கிறார்கள், சதகா செய்யக்கூடிய அளவுக்கு எங்களிடத்தில் வசதி இல்லையே யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அமலை சொல்லிக் கொடுத்தார்கள். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னரும் சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 34 தடவை நீங்கள் சொன்னால் அந்த செல்வந்தர்களுடைய சதகாவுக்கு சரிசமமாக ஆகுவீர்கள். இதை ஏழைகள் செய்து வந்தார்கள். செல்வந்தர்களுக்கு இந்த அமல் கேள்விப்படுகிறது, செல்வந்தர்களும் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஏழைகள் வந்து சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், செல்வந்தர்களும் இந்த அமலை செய்கிறார்கள், எங்களை அவர்கள் முந்திவிட்டார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காண்பித்தார்கள். ذَلِكَ فَضْلُ اللَّهِ يُؤْتِيهِ مَن يَشَاءُ. இது அல்லாஹ்வுடைய பேருபகாரம், அல்லாஹ் நாடக்கூடியவர்களுக்கு கொடுப்பான். சொத்து, செல்வம், பணம் என்பது அல்லாஹ்வுடைய ஃபضல். அல்லாஹ் நாடக்கூடியவர்களுக்கு கொடுக்கிறான். யாருக்கெல்லாம் சொத்து செல்வங்கள் இருக்கிறதோ அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பதற்கு யோசிக்க கூடாது. இஸ்லாம் செல்வந்தர்களுடைய செல்வத்தினால் நிலையானது என்று சொன்னாலும் தவறாகாது. 4 பேருடைய சொத்து செல்வத்தினால் இஸ்லாம் வளர்ந்தது. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, அபூபக்கர், உஸ்மான், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன், இந்த 4 பேர்களுடைய சதகாவினால், அவர்கள் செலவழித்ததினால் இஸ்லாம் வளர்ந்தது. மக்காவில் 2 பேருடைய சதகா, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. மதீனாவில் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்களுடைய சதகாவின் மூலம் இஸ்லாம் வளர்ந்தது. கண்ணியத்துக்குரியவர்களே, புகுல், கஞ்சத்தனம் என்பது அல்லாஹ் வெறுக்கக்கூடிய மிக மோசமான ஒரு குணம்.
وَمَنْ يَبْخَلْ فَإِنَّمَا يَبْخَلُ عَنْ نَفْسِهِ. கஞ்சத்தனம் உள்ளவன் யாரிடத்தில் அந்த குணம் இருக்கிறதோ அவன் அவனுக்கே செலவழிக்க மாட்டான். அல்லாஹு தஆலா சொத்து செல்வத்தை தந்திருக்கிறானா? எனக்கு, என்னுடைய குடும்பம், என்னுடைய செலவினத்துக்கு கீழால் உள்ளவர்களுக்கு செலவழிக்கணும். அது போக தேவையுள்ளவர்களுக்கு கொடுப்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் எங்களிடத்தில் சொத்து செல்வத்தை தந்திருக்கிறான். அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் ரிஸ்கை பொறுப்பெடுத்து விட்டான். எங்களுடைய ரிஸ்குடைய பொறுப்புதாரி அல்லாஹ். அதை ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் நிர்ணயித்திருக்கிறான். இன்னாருக்கு இவ்வளவு, இன்னாருக்கு இவ்வளவு அல்லாஹ் நிர்ணயித்ததுதான் எங்களுக்கு கிடைக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ரூஹல் குதுஸை நஃபத ஃபீ ரூஇ. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து எனக்கு ஒரு ஊதினார்கள். சொன்னார்கள், லன் தமூத நஃப்ஸுன் ஹத்தா தஸ்தக்மில அஜலஹா வ தஸ்தவ்இப ரிஸ்கஹா. ஒரு ஆன்மா அதனுடைய அஜலை பூர்த்தி செய்யாமல், ரிஸ்கை பரிபூரணமாக பெறாமல் வஃபாத் ஆகிவிடாது. எங்களுடைய அஜல் பூர்த்தியாகாமல் நாம் வஃபாத் ஆக மாட்டோம். எப்போது அஜல் பூர்த்தியாகுமோ அந்த நேரத்தில் எங்களுடைய ரூஹ் உடம்பை விட்டு பிரியும். எப்பொழுது எங்களுடைய ரிஸ்க் முடிவடைந்து விடுமோ அந்த நேரத்தில் நாம் வஃபாத் ஆகி விடுவோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு நிறைய ரிஸ்குகளை கொடுப்பான். அது சொத்து செல்வமாக இருக்கலாம், உடல் ஆரோக்கியம், நல்ல பெயர், சாலிஹான மனைவி, சாலிஹான பிள்ளைகள், சந்தோஷமான மனமகிழ்ச்சியான வாழ்க்கை, நிம்மதியான வருமானம், ஹலாலான பிசினஸ், இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ரிஸ்குகளில் ஆக உயர்ந்த ரிஸ்க் சுவர்க்கம். சொர்க்கத்துடைய இன்பங்களை பற்றி அல்லாஹ் சொல்லிக் கொண்டு வரும்போதே கத் அஹ்ஸனல்லாஹு லஹு ரிஸ்கா, அல்லாஹ் அழகான ரிஸ்கை அவருக்கு கொடுத்து விட்டான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். துன்யாவில் எல்லா ரிஸ்குகளும் கிடைத்து மறுமையில் சுவர்க்கம் என்ற ரிஸ்க் கிடைக்கவில்லை என்றால் அவன் பாக்கியசாலியா? உண்மையான ரிஸ்க் சுவர்க்கம் என்ற ரிஸ்க் தான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த ரிஸ்கை அல்லாஹ் பொறுப்பெடுத்திருக்கிறான். இதுதான் எங்களுடைய முதல் நம்பிக்கையாக இருக்கணும். நான் சம்பாதிப்பதினால் எனக்கு சொத்து செல்வம் வராது. நான் சம்பாதிப்பதினால் என்னுடைய குடும்பம் சந்தோஷமாக இருக்காது. அல்லாஹ் எம்மை சந்தோஷமாக வைத்திருக்கிறான். ரிஸ்கை அல்லாஹ் எமக்கு தந்திருக்கிறான். இதுதான் எங்களுடைய நம்பிக்கையாக இருக்கணும். கலீஃபா ஹாரூனுர் ரஷீத் மஸ்ஜிதுக்கு போகிறார். மஸ்ஜிதில் ஒரு சிறுவன், 10 வயது நிரம்பிய ஒரு சிறுவன் தொழுந்து கொண்டிருந்தான். ஹாரூனுர் ரஷீத் அந்த சிறுவனோடு பேசினார். அந்த சிறுவனிடம் கேட்டான், ஹாரூன் ரஷீதுனுடைய தந்தை எங்க? அந்த சிறுவன் சொன்னான், என்னுடைய தந்தை வஃபாத் ஆகிவிட்டார், இந்த யுத்தத்தில் அவர் ஷஹீதாகிவிட்டார். கலீஃபா ஹாரூன் ரஷீத் கேட்டார், எனக்கு மகனாக நீ வருகிறாயா? அந்த சிறுவன் சில கேள்விகளை ஹாரூன் ரஷீதிடம் கேட்டான். ஹல் துத்இமுனி இதா ஜஅது, நான் உங்களோடு நான் வந்தால் பசிக்கும் போது சாப்பாடு தருவீர்களா? பலா, ஆம் தருவேன். ஹல் துஸ்கீனி இதா அதிஷ்டு, எனக்கு தாகம் வந்தால் தண்ணீர் தருவீர்களா? பலா, ஆம். ஹல் தக்சூனி இதா உரீது, எனக்கு ஆடை இல்லை என்றால் ஆடை வாங்கி தருவீர்களா? பலா, ஆம். ஹல் துஹ்யீனி இதா மித்து, நான் வஃபாத் ஆகினால் என்னை உயிர்ப்பிப்பீர்களா? அல்லாஹ்வே சொல்லிவிட்டானே, அவன் தான் படைத்தான், அவன் தான் ரிஸ்க் கொடுக்கிறான், அவன் தான் உயிரை பறிப்பான், அவன் தான் மறுபடியும் உயிரை கொடுப்பான். கலீஃபா ஹாரூன் ரஷீத் 10 வயது நிரம்பிய ஒரு பிள்ளையுடைய ஈமானிய வார்த்தையை கேட்டு சொன்னார், மன் தவக்கல அலல்லாஹி கஃபா, யார் அல்லாஹ் மீது தவக்குல் வைக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் போதுமானவனாக ஆகிவிடுவான். அல்லாஹ் மீது உள்ள தவக்குல் பூர்த்தியாக இருந்தால் எங்களுடைய சகல காரியங்களையும் அல்லாஹ் பொறுப்பேற்று விடுவார். எங்களுடைய ஈமான் தான் அடிப்படை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஒரு மனிதனுடைய ரூஹை கைப்பற்றுகிறான் என்றால் அவனுடைய ரிஸ்க் முடிவடைந்து விட்டது.
யாரும் பசியில் வஃபாத்தாக மாட்டார்கள், யாரும் ரிஸ்க் இல்லாமல் வஃபாத்தாக மாட்டார்கள். அவர்களுடைய ரிஸ்க் முடிந்ததினால் வஃபாத்தாகி விட்டார்கள். வமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அனைத்து உயிரினங்களுடைய ரிஸ்கும் அல்லாஹ்விடம் தான். ஒரு எறும்புடைய ரிஸ்க் கூட அல்லாஹ் தான் கொடுக்கிறான். ஒரு புழு பூச்சியினுடைய ரிஸ்கை கூட அல்லாஹ் தான் கொடுக்கிறான். கணியத்துக்குரிய சகோதரர்களே, ஹாத்தமுல் அஸம் என்ற ஒரு மார்க்க அறிஞர் இருந்தார். ஹாத்தமுல் அஸம் சாலிஹான ஒரு மனிதர். அவர் இல்மை படிப்பதற்காக பக்தாத் போக வேண்டும். ஒரு ஷேഖிடம் சில விடயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அவருக்கு 9 பெண் பிள்ளைகள். மூத்த பிள்ளைக்கு 17 வயது. சின்ன சின்ன பிள்ளைகள் இருக்கிறார்கள். தேவையான எல்லா சாமான்களையும் வாங்கினார். கோதுமை, மாமிசம், என்னெல்லாம் தேவை எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தார். இல்மை தேடுவதற்காக, இல்மை கற்றுக்கொள்வதற்காக பக்தாத் நோக்கி பயணம் செய்தார். வீட்டில் இந்த 9 பிள்ளைகளும் இருக்கிறார்கள். வாங்கி தந்த சாமான்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முடிவடைகிறது. ஒரு நாள் வருகிறது, தண்ணீரை தவிர வேறொன்றுமே இல்லை வீட்டில். மூத்த சகோதரி, அவள் ஒரு ஹாஃபிதா, குர்ஆனை மனனம் செய்த ஒரு பெண், ஈமானிய பெண். தங்கச்சிமார்களை, சகோதரிகளை வழிநடாத்துகிறாள். எங்களுடைய ரிஸ்குக்கு அல்லாஹ் பொறுப்புதாரி. எங்களுடைய தந்தைக்கு முடியுமானதை செய்துவிட்டு போனார். ஆனால் அவர் தந்தது முடிவடைந்து விட்டது. ஆனால் அல்லாஹ் எங்களுக்கு ரிஸ்க் தருவான், நம்பிக்கையோடு இருப்போம். ஒரு நாள் 2 நாள் ஆகிறது, நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அப்பாசிய கலீஃபா அபு ஜாஃபர் மன்சூர் அந்த வழியால் வருகிறார். ஒரு வீடு இருக்கிறதே, அந்த வீட்டை தட்டி தண்ணீர் கேட்கிறார். மூத்த சகோதரி தண்ணீரை கொடுக்கும் போது சொன்னால், நல்ல வேளை எங்களுடைய வீட்டில் என்ன இருக்கிறதோ அதை கேட்டீர்கள். இந்த வார்த்தை அபு ஜாஃபர் மன்சூர் அவர்களுடைய மனதில் ஆழமாக பதிந்தது. அவர் விளங்கிக் கொண்டார், ஏதோ ஒரு தேவையோடு இருக்கிறார்கள். அவர் அரண்மனைக்கு திரும்ப போனார். மூட்டை மூட்டையாக வருகிறது. சாப்பாடு சமைக்க சாமான் அல்ல, தங்க காசுகள், பணங்கள் வருகிறது. ஹாத்தமுல் அஸம் அவர்களுடைய வீட்டில் 2 வாசல்கள் இருந்தது. முன் வாசல் பெரிய கதவு. அந்த கதவை திறக்க முடியாத அளவுக்கு பணங்கள் மூட்டை மூட்டையாக வந்திறங்கியது. பின் வாசலால் தான் கொஞ்ச காலம் போய் வந்ததாக முஅர்ரிகூன்கள், சரித்திர ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள். அந்த பெண் ஹாஃபிலா, 17 வயது நிரம்பி அந்த பெண் சொல்கிறாள், சகோதரிகளுக்கு, பார்த்தீர்களா, படைப்பாளன் மீது நான் நம்பிக்கை வைத்தோம், அவன் ஒருவனை தான் அனுப்பினான். எங்களுடைய வீடு நிரம்பி இருக்கிறது, அவன் தந்தால் எப்படி இருக்கும்? கண்ணியமானவர்களை, முதலாவது தவக்குல், அல்லாஹ் மீது உள்ள தவக்குல் சரியாக இருக்கணும். அல்லாஹ் தருவான், அல்லாஹ் கைவிட மாட்டான். எனக்கு இன்னென்ன தேவைகள் இருக்கிறது, நிச்சயம் அல்லாஹ் நிறைவேற்றுவான். அல்லாஹ் கஞ்சன் அல்ல. அல்லாஹ்வை குறைத்து மதிப்பிடக் கூடாது. நான் வறுமையில் இருந்திருப்பேன், ஏழ்மையில் இருந்திருப்பேன், அன்றாடம் சாப்பிடுவதற்கு கூட கஷ்டப்பட்டு இருப்பேன். அல்லாஹ் தருவான் என்ற நம்பிக்கை இருந்தால் நிச்சயம் தருவான். அல்லாஹ் தர ஆரம்பித்தால் பரக்கத்கள் கொட்டும். கணியத்துக்குரிய சகோதரர்களே, முதலாவது அல்லாஹ் மீதுள்ள தவக்குல் ஆழமாக இருக்கணும். இரண்டாவது, அல்லாஹ் தருவான் என்ற நம்பிக்கையோடு வீடுகளில் சம்மானம் கொட்டி உட்கார்ந்து இருக்கவும் கூடாது. உழைக்கணும், சம்பாதிக்கணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சுவர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட ஒரு சஹாபி. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எனக்கு பின் ஒரு நபி வரமாட்டார், அப்படி வருவதென்றால் அது உமர் தான். அந்த உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்வார்கள், லா யக்உது அஹதுக்கும், உங்களில் ஒருவர் வீட்டில் அமர்ந்து கொள்ள வேண்டாம். அல்லாஹ்வுடைய ரிஸ்க் வரும் வரும் என்று வீட்டில் குந்திக் கொண்டிருக்க வேண்டாம். இன்ன ஸமா லா தும்திரு ذهبا ولا فضة, வானம் தங்கமலை பொழியாது, வெள்ளி மலை பொழியாது, பூமி காசு பணங்களை விளைக்காது.
எனவே சம்பாரியுங்கள், ரிஸ்கை தேடுங்கள் என்று சொல்வார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முஃபஸ்ஸிர், குர்ஆனுடைய அறிவை ஆழமாக பெற்ற ஒரு சஹாபி. இன்னி லஅக்ரஹு அன் அரா الرجل ஃபாரிகன், ஒரு மனிதன் சம்பாதிக்காமல் இருக்கிறான் என்றால் அவனை பார்த்து நான் வெறுப்படைகிறேன். எனக்கு அவனை பார்த்தால் கோபம் வரும். சம்பாதிக்காமல் இருக்கக்கூடாது. லாஃபி அம்ரி துன்யாஹு வலாஃபி அம்ரி ஆகிரத்திஹி, அவன் துன்யாவுக்கும் உழைக்க மாட்டான், ஆகிரத்துக்கும் உழைக்க மாட்டான். சோம்பேறியாக இருக்கக்கூடியவர்களை பார்த்து நான் வெறுக்கிறேன் என்று சொல்வார்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா, உலகத்தினுடைய நாலா பகுதிக்கு சென்று வக்குலூ மிர் ரிஸ்கி, அல்லாஹ்வுடைய ரிஸ்கை சாப்பிடுங்கள். சம்பாதிக்குமாறு அல்லாஹ் சொல்கிறான். சில ஃபுகஹாக்கள் பதிவு செய்கிறார்கள், சம்பாதிப்பதற்கு உடம்பில் தெம்பிருக்கிறது. நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக இருக்கல்ல, நல்ல இருக்கிறார், ஏதாவது தொழில் வியாபாரம் செய்யலாம், சம்பாதிக்கலாம். இருந்தாலும் சோம்பேறித்தனத்தினால் சம்பாதிக்காமல் இருக்கிறார், கொடும் போக்கினால் சம்பாதிக்காமல் இருக்கிறார் என்றால் அவருக்கு ஜகாத்துடைய பணத்தை கொடுக்க முடியாது. அவன் ஜகாத் பெற தகுதியற்றவன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய அசாவை எடுத்து யாரெல்லாம் பிசினஸுக்கு போகாம இருக்கிறார்களோ அவர்கள் அடி தடுத்து விரட்டுவார்கள். இர்ஃபஉ ரூஸக்கும் வத்தஜிரு, தொழில் செய்யுங்க, தொழில் செய்து தலை நிமிர்ந்து வாழுங்க. சொத்து செல்வம் துன்யா இல்லென்றால் யாரும் மதிக்க மாட்டார்கள். எங்களுடைய தேவையை இன்னொரு இடத்தில் கையேந்தினால் எங்களை மதிக்க மாட்டார்கள். இதுதான் உலக இயல்பு. இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் இஹ்யா உலூமுத்தீன் என்ற கிதாபில் எழுதுகிறார்கள், எங்களிடத்தில் சொத்து செல்வம் பணம் இல்லையா, டிஷ்யூவை போன்று துடைத்து வீசுவார்கள். தேவைக்கு நாம் பயன்படுவோம், தேவை எங்களிடத்தில் இல்லை என்றால் எங்களை கணக்கெடுக்கவும் மாட்டார்கள், மதிக்கவும் மாட்டார்கள். கண்ணியமானவர்களே, ஹலாலான ரிஸ்கை ஹலாலாக உழைப்போம். இதை இஸ்லாம் வரவேற்கிறது. ஒருவேளை நான் சம்பாதிக்காமல் இருந்து, நான் சரியாக சாப்பிடாமல் குடிக்காமல் இருந்தால், அல்லது என்னுடைய செலவீனத்துக்கு கீழால் உள்ளவர்கள் அவதிப்பட்டால், கஷ்டப்பட்டால் அல்லாஹ்விடத்தில் நாளை பதில் சொல்ல வேண்டி வரும். என்னுடைய மனைவிக்கு நான், என்னுடைய பிள்ளைகளுக்கு சம்பாதித்து சரியான முறையில் உணவு கொடுக்கவில்லை என்றால் நான் அல்லாஹ்விடத்தில் குற்றவாளி, நான் பாவி. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் உழைக்கணும், முயற்சி செய்யணும், அல்லாஹ் ரிஸ்க் தருவான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதிகமாக துஆ செய்வோம். யா அல்லாஹ் என்னுடைய பொருளாதாரத்தில் பரக்கத் செய்வாயாக, 4 பேருக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு சொத்து செல்வத்தை தருவாயாக என்று துஆ செய்து கொண்டே இருக்கணும். நான் அடிக்கடி பயான்கள்ல சொல்லுவேன், ஹலாலாக உழைப்போம், ஹலாலாக சம்பாதிப்போம். ஹஜ் உம்ரா என்ற கடமைகளை நிறைவேற்ற, கஅபாவை தவாஃப் செய்ய, ரசூலுல்லாஹ்வுடைய கபரை ஜியாரத் செய்ய ஹலாலாக உழைப்போம். வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகளை நல்ல முறையில் உபசரிக்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விருந்தோம்பலை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறானே, அந்த விருந்தோம்பல் என்னுடைய வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகளுக்கு நாம் கொடுக்கணும். அதற்காக உழைப்போம், ஹலாலாக உழைப்போம், சம்பாதிப்போம். தலை நிமிர்ந்து வாழ, யாரிடத்திலும் கையேந்தாமல் இருக்க, சதகா என்ற அமலை செய்ய, ஜகாத் என்ற கடமையை செய்ய. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கையேந்துவதை இஸ்லாம் வெறுக்கிறது. சுயமாக சம்பாதித்து சுயமாக வாழ்வதுதான் ஹலாலான உணவு என்று குர்ஆன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஹதீஸ் சொல்லக்கூடிய செய்தி இதுதான். சிறந்த சாப்பாடு, சுத்தமான சாப்பாடு எது தெரியுமா? தன்னுடைய கரத்தால் சம்பாதித்து தான் சாப்பிடுவது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு நாளும்
அதிகமான சொத்து செல்வத்தை தாயா அல்லாஹ்னு கேட்க கூடாது. ரசூலுல்லாஹ் அப்படி கேட்கவும் இல்லை. அல்லாஹும்ம பாரிக் ஃபீ ரிஸ்கி, யா அல்லாஹ் என்னுடைய ரிஸ்கில் பரக்கத் செய்வாயாக என்று தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். நிறைய சொத்து செல்வங்கள் கிடைத்து அது முசீபத்தாக மாறினால், சோதனையாக மாறினால் என்ன பிரயோஜனம்? அதனால் அல்லாஹும்ம பாரிக் ஃபீ ரிஸ்கி, என்னுடைய ரிஸ்கில் பரக்கத் செய்வாயாக என்று நாம் அடிக்கடி துஆ செய்து கொண்டே இருப்போம். முயற்சி செய்வோம். கிடைக்கக்கூடிய சொத்து செல்வங்கள் அல்லாஹ் பரக்கத்தாக தந்திருக்கிறானா, ஜகாத்துடைய கடமையை சரிவர நிறைவேற்றுவோம். அதுபோக எங்களுடைய குடும்பத்துக்கு தாராளமாக செலவழிப்போம். குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, அல்லாஹ் சொல்கிறான், சாப்பிடுங்கள், குடியுங்கள், இஸ்ராப் செய்ய வேண்டாம். குடும்பத்துக்கு நல்ல முறையில் செலவழிப்போம். சதகா தான தர்மங்களை அதிகப்படுத்துவோம். ஏழைகள் கவலைப்படக்கூடிய அளவுக்கு சஹாபாக்கள் சதகா செய்தார்கள். எங்களுக்கு அல்லாஹு தஆலா சொத்து செல்வங்களை தந்திருக்கிறான், அதிகமாக சதகா செய்வோம். அல்லாஹு தஆலா ஒரு விஷயத்தை ஆழமாக சொல்கிறான், வலா தஜஅல் யதக மக்லூலதன் இலா உனுகி, யாசகம் கேட்கப்பட்டால், பணம் கேட்கப்பட்டால் கொடுக்காமல் கையை மடக்கிக் கொள்ள வேண்டாம். சதகா செய்யாமல் கையை பொத்திக் கொள்ள வேண்டாம். வலா தபசுதுஹா குல்லல் பஸ்த், இருக்கிறது கொடுக்கிறேன் என்ற பெயரில் முழுவதையும் வீசிவிடவும் வேண்டாம். கொடுக்க மாட்டேன் என்று பொத்திக் கொள்ளவும் கூடாது. கொடுக்கிறேன் என்ற பெயரில் முழுவதையும் கொடுக்கவும் கூடாது. பொத்திக் கொண்டால், அறவே கொடுக்காமல் இருந்தால் ஃபதகஉத மலூமா, எல்லாரும் இழிவுபடுத்தி பேசுவார்கள், இழிவாக பார்ப்பார்கள். கொடுக்கிறேன் என்ற பெயரில் முழுவதையும் கொடுத்தால் மஹ்சூரா, நஷ்டவாளியாக ஆகிவிடுவேன். குடும்பத்துக்கு செலவழிக்க கஷ்டப்படுவேன். குடும்பத்துக்கு சொத்து செல்வத்தை விடாமல் போய்விடுவேன். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சொத்து செல்வங்களை தந்திருக்கிறானா, அதை நிறைய சதகா செய்வோம். தான தர்மங்களை அதிகப்படுத்துவோம். ஹலாலாக சம்பாதித்து அதை நல்ல வழியில் செலவழிப்போம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சதகாவின் மூலம் ஒரு நாளும் சொத்து செல்வம் குறையாது, கூடிக்கொண்டேதான் போகும். எவ்வளவு சதகா செய்கிறோமோ அந்த அளவுக்கு எங்களுடைய சொத்து செல்வத்தில் பரக்கத் உண்டாகும். கமஸலி ஹப்பா, அல்லாஹ் உதாரணம் சொல்கிறான், ஒரு வித்தை போட்டால் 7 கதிர்கள் வரும். ஒவ்வொரு கதிர்களிலும் 100 வித்துகள். ஒன்று கொடுத்தால் 700 திரும்ப வரும். வல்லாஹு யுதாயிஃபு லிமன் யஷா, அல்லாஹ் நாடியவர்களுக்கு அதை பன்மடங்காக திரும்ப கொடுப்பான். அதனால கண்ணியத்துக்குரியவர்கள் அதிகமாக தான தர்மங்கள் செய்வோம். ஏழை எளியவர்களுக்கு சதகாக்கள் செய்வோம். இன்று இந்த மஸ்ஜிதில் ஒரு வசூல் செய்யப்படுகிறது. ஒரு நோயாளி, நீண்ட காலம் இந்த மஸ்ஜிதில் கடமையாற்றிய அப்துல் சலாம் மௌலவி அவர்களுடைய நெருங்கிய உறவு, 10 வயது நிரம்பிய ஒரு பிள்ளை சுகவீனம் பட்டு இருக்கிறது. இந்த மாத இறுதியில் ஒரு சேஜர் இருக்கிறது. 1,30,00,000 அதற்கு தேவை. 1,13,00,000 அவர்களுக்கு கிடைத்து விட்டது. இன்னும் 17 லட்சம் அவர்களுக்கு தேவை. இந்த மஸ்ஜிதில் நீண்ட காலம் அவர் கடமையாற்றி இருக்கிறார். உங்களோட நிறைய பழக்கங்கள் இருக்கும். நம்பிக்கையோடு வந்திருக்கிறார். அந்த நம்பிக்கையை பாதுகாத்து எங்களுக்கு முடியுமான சதகாவை நாம் செய்வோம். அஸ்ஸதகத்து ரத்துல் பலா, சதகா என்பது பலாய் முசீபத்துகளை இல்லாமலாக்கும். தலையோடு போக வேண்டிய எத்தனையோ விடயங்கள் தலைப்பாகையோடு போய்விடும். அதனால் சதகாவை அதிகப்படுத்துவோம். முடியுமான உதவியை இந்த செய்திக்காக நாம் செய்வோம். ரப்புல் ஆலமீன் எங்களுடைய சொத்து செல்வத்தில் பரக்கத் செய்வானாக. ரப்பே ரஹ்மானே, கஷ்டப்படாமல் கண்ணியமாக கௌரவமாக எங்களுடைய ரிஸ்கை எங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பாயாக. ரப்பே, ரிஸ்குக்காக எங்களை அலைய வைத்து விடாத ரப்பே, துனியாவுக்காக எங்களை அலைய வைத்து விடாத ரப்பே, கண்ணியமாக எங்களுடைய ரிஸ்கை கொண்டு வந்து சேர்ப்பாயாக. ரப்பே, எங்களுடைய ரிஸ்கில் பரக்கத் செய்வாயாக. ரப்பே, பரக்கத்தை உண்டாக்குவாயாக. அவருடைய சொத்து செல்வத்தில் பரக்கத்தை உண்டாக்குவாயாக. கொடுக்கக்கூடிய மனதை தருவாயாக. ரப்பே, ஹஜ் உம்ராவுடைய பாக்கியங்களை எங்களுக்கு தருவாயாக. ரப்பே ரஹ்மானே, ஜகாத்துடைய கடமையை நிறைவேற்றக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. ரப்பே, உனது பொருத்தத்தை அடைந்த சாலிஹான மக்களுடைய கூட்டத்தில் எங்களை சேர்த்தல்வாயாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.